இது பாத்தீங்கன்னா அது ஓபன் ஆகும் க்ளோஸ் ஆகும். ஸோ இது எப்படின்னா டூரிங் ரெயின் ரீசன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேடோ பாருங்க எவ்வளவு நீட்டா அந்த ஃப்ளோர்ல வந்து ஷேடோ காஸ்ட் ஆகுது. டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்து இறக்கிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல எக்ஸ்டர்னல் கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு வாட்டர் பாடியும் ஒரு கோய் பாண்டும் ஒரு நேச்சுரல் கிரீனரி இருக்கும். மார்னிங் லைட் வந்து ஈஸ்ட் லைட் வந்து உங்களுக்கு டைரக்டா பூஜால வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் சேம் தான், வாஸ்து, ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ் டுகெதரா தான் விங்டா தான் ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது கான்டெம்பரரி ஓப்பன்னஸ் பிளஸ் ட்ரெடிஷனல் இந்தியன் வேல்யூஸ் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா இந்த வீடு பண்ணணுங்கிறதா இந்த கான்செப்ட் அப்படிங்கறத இந்த என்டையர் ஹவுஸ்ல எடுத்துட்டு வந்துரும். வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷனோட இன்டகிரேட், ஒரு செமி ஆட்டோமேஷன் வந்து ஓவராலா இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். கான்செப்ட், டிசைன் அண்ட் ரியாலிட்டி அப்படிங்கறத எங்களோட கோர் கான்செப்ட். அந்த ஃப்ரெண்ட்லினஸ் சொல்றது தான். அப்புறம் வந்து ஒரு பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஷியேஷன், அந்த வெர்சாலிட்டி இன் டிசைன் அப்படிங்கறது தான் எங்களோட 3 USPs. இது அலுமினியம் ஃப்ளூட்டட் ஸ்லைடிங் டோர் சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா கீழே ட்ராக்கே இருக்காது, நீங்களும் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபிங்கர்லயே மூவ் பண்ண முடியும் இந்த மாதிரி. இது வந்து ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி இல்லாமயே கிராஸ் வென்டிலேஷன் லைட்டிங்கோட ப்ராப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி க்ளோஸ்ட் அண்ட் ஓபன், கன்வெர்ட்டபிள். குட் ஃபீல் இட். நீங்க பார்க்கும்போதே இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிராண்ட் ஓப்பன்னஸ், கிரீனரி, வாட்டர் பாடி, கோய் பாண்ட் அந்த இருக்கிற உங்களுக்கு வெல்கமிங். அந்த வாட்டரோட பாத்தீங்கன்னா ஸ்மூத்திங் ஃபீல், அந்த சவுண்ட் ஆஃப் தி நேச்சர் வந்து ரிலேட் பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட். This is my favorite part, you know, to have an outdoor feel. That's a very good thing, sir. So multi-purpose open hall னு வெச்சுக்கீங்களா? Yeah, multi-purpose open hall, that's the right word for it. இந்த 4 corners வந்துட்டு அழகா சொல்லிருப்பாங்க, water, earth, fire and air. அவ்வளோதான், அவதாரில் இருக்க 4 டிபார்ட்மெண்ட்டுமே இதில் இருக்குது. எப்போவுமே நம்ம வாழ்கிற வீடு நமக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஈரோட்டில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்கிடெக்சரல் ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட டிசைன் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ரொம்ப ஃபேன்ஸியாக, ரொம்ப எஸ்தட்டிக்கலாக, அது மட்டும் இல்லாமல் இந்த வாஸ்து சாஸ்திரி எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டாக கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரு அழகான பேரும் இருக்குது, இட்ஸ் கால் ஹவுஸ் ஆஃப் போர்ட்டல். ஸோ இது வந்துட்டு நான் சொல்கிறத விட இந்த வீட்டை கட்டின அந்த ஆர்கிடெக்சரை பற்றி நிறைய விஷயம் நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க உள்ளே போய்ட்டு இந்த பியூட்டிஃபுல் ஹவுஸோட இன்டீரியர்ஸை பார்க்கலாம். Hello Mr. Vivek, hi. Hi. How are you? Hi. So ஈரோடு வந்தப்பே சொன்னாங்க இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்கிடெக்சரல் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நான் பார்த்தப்பே வந்துட்டு இந்த வீட்டுக்கு ஒரு அழகான பேர் ஒன்று இருந்துச்சு, ஹவுஸ் ஆஃப் போர்ட்டல். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வே வி ஆல் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம். இந்த ஒரு பேர் எங்கேருந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஹீ இஸ் த ஃபவுண்டர் அண்ட் த லீட் ஆர்கிடெக்ட் ஆஃப் இன்வென்ட் ஆர்கிடெக்ட். ஸோ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, எவ்ரிதிங் வி நீட் டு நோ அபவுட் தி ஹவுஸ் ஆஃப் போர்ட்டல். ஹவுஸ் ஆஃப் போர்ட்டல்ங்கிறது தமிழ்ல நுழைவாயில்னு சொல்லுவோம். நம்ம இப்போ இந்த ஹவுஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனாக பண்ணாமல் இது வந்து ஒரு ரீசன், வாஸ்து, சயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி, ஏஸ்தெட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 டுகெதர் ஒரு மீனிங் அவுட்டாக தான் இந்த வீடை வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல்னு சொல்றது வந்து ஒரு டபுள் ஹைட் என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு வெல்கம் டபுள் ஹைட் என்ட்ரன்ஸ். லேமன் டர்ம்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். டபுள் ஹைட் 2 ஃப்ளோரோட சேர்ந்த மாதிரி இருக்கிற ஹைட்டான இருக்கிறது சொல்றோம். சோ அது வந்து ஃபங்க்ஷனாலிட்டியா பாத்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வெல்கமிங்கா இருக்கும். இதுவே வாஸ்துவான்னு நினைச்சீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் சொல்றது எம்டியா இருக்கணும், கிராண்டா இருக்கணும், ஓப்பனா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ வாஸ்து ரிலேட்டா இருக்கு, ஃபங்க்ஷனாலிட்டி ரிலேட்டா இருக்கு. சயின்ஸ்னா நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு விண்ட் வந்து உங்களுக்கு வர்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் நாங்க வந்து ரிலேட்டடா மீனிங்ஃபுல்லா எப்படி பண்ணிருக்கோங்கிறதா என்டையர் ஹவுஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். Sweet. So please, it would be honor to if you take us inside. Please come. Yes. Yes. Hi. Hello. Hi, Handeep Shi. Hi. Nice meeting you. Hi. Idan Mr. Saravanan, owner of the house. Okay. Actually Blue Leafங்கிற ஒரு கம்பெனி அவரோட MD அவர்தான். இவர் வந்து ப்ரோமோட்டர் அண்ட் பில்டரா இருக்காரு. இது ப்ரோமோட்டர் அண்ட் பில்டர், நீங்க வந்துட்டு ஆர்கிடெக்ட் அண்ட் டிசைனர். இது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா கேம் டு நோ த்ரூ ரெஃபரன்ஸ் தான். அப்படி வரும்போது அப்படிதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ ஃபார் அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே நாங்க வந்து இப்போ அந்த கண்டினியூஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் a long relationship, it continues for all other projects. ஆமா. சோ நீங்களே வந்துட்டு ஒரு பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ், உங்களுக்கே வந்துட்டு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் இருக்கும், வீடு இப்படி இருக்கணும், எனக்கு டிசைன்ஸ் தான் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் ஃபார்மை மீட் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இவர்கிட்ட, அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரா உங்களுக்காக? கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. எங்கள் ரெக்குவயர்மெண்ட், என்னோட ரெக்குவயர்மெண்ட்டு, மிஸ்ஸஸ் ரெக்குவயர்மெண்ட்டு,
சன்னோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் அவங்க டேஸ்ட்டை சொன்னாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. ஓகே ஃபைன் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த லெட்ஸ் டாக் அபவுட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ இந்த டிசைன் பட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் டிசைன். என்ட்ரன்ஸ் போர்ட்டல்னு பார்த்து பேசணும். வராண்டாங்கிறது வந்து பாரம்பரியமாக பார்த்தா ட்ரெடிஷ்னல் திண்ணின்னு சொல்கிற மாதிரி தான். இங்கே இருக்கிற இந்த காலனி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ இந்த வராண்டாங்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க வந்து மார்னிங் காஃபிலேருந்து பேப்பர் படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் பாய் சொல்கிறதுலேருந்து ஒரு ஸ்பேஸாக டிசைன் பண்ணணும்னு நினச்சோம். குட் ஃபீல் இட். நீங்கள் பார்க்கும்போதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் ஓப்பன்னஸ், கிரீனரி, வாட்டர் பாடி, கோய் பாண்ட் அந்த இருக்கிற உங்களுக்கு வெல்கமிங்காக, அந்த வாட்டரோட பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் ஃபீல், அந்த சவுண்ட் ஆஃப் த நேச்சர் வந்து ரிலேட் பண்ணுவோம். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சாரோட வீடும் சரி, எனி ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே ஒரு பிளண்டடாக தான் ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஓகே, அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்பேசியஸ் வராண்டா நம்ம டிசைன் பண்ணது பார்த்துருப்பீங்க. மோர் ஆஃப் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வெரி கிராண்ட் அண்ட் சிம்பிள் சாலிட்வுட் டீக்கில் ஒரு ப்ராஸ் இன்னே வச்சு நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஒரு டிசைனை. நிறைய சர்ப்ரைசஸ் வந்து நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. ட்ராவல். எஸ் சார், ப்ளீஸ். ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தா ஸ்டாச்சு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக. ஸோ பூஜா ரூம் எப்பவுமே ஒரு கோயிலுக்குள்ளே போகணுன்னா அந்த எனர்ஜி அண்ட் வைப்ஸ் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பூஜா ரூம் வந்துட்டு அந்த சன் ரூஃபு கீழே ரொம்ப அப்படி வெளிச்சமாக இருக்குது. சொல்லுங்கள், இதை எப்படி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு பூஜா ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் கேட்டதை விட பெஸ்ட்டாக கை சீலிங் கொடுத்து டைரக்ட் சன்லைட் உள்ள வர மாதிரி இல்லை சார் தான் பிளான் பண்ணாரு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோட சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஓகே பண்ணுவார். ஓகே ஃபைன் தென். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹவுஸுக்கு வந்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த ஹவுஸாக உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன். நீங்கள் வரும்போதே குட் ஃபீல் இட். வரும்போது இட்ஸ் அ சங்கன் கோர்ட்யார்ட் பூஜா ஸ்பேஸ்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கைலைட் கொடுத்துட்டு கஸ்டமைஸ்டு சிஎன்சி இன் மெட்டல். அது வந்து போத் பர்பஸஸ் பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காகவும் சரி, இப்போ வந்து நேச்சுரல் லைட் வந்து வரும்போதும் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா ஷேடோ ப்ளே ஆகும். இந்த ட்ராமா ஆஃப் ஷேடோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேரியஸ் டைம்ல அந்த சன் மூவ் ஆகும்போது உங்களுக்கு பேட்டர்ன் வந்து இதா இருக்கும். ஸோ வீடு வந்து உள்ள வரும் மொனாட்டனஸா இருக்கு. அது எப்பயுமே ஒரு லைவ்லி ஃபீல் வந்து இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு வாட்டர் பாடியும் ஒரு கோய் பாண்டும் ஒரு நேச்சுரல் கிரீனரி இருக்கும். மார்னிங் லைட் வந்து ஈஸ்ட் லைட் வந்து உங்களுக்கு டைரக்டா பூஜால வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் சேம் தான். வாஸ்து, ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ் டுகெதரா தான் விங்டா தான் ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே ஃபைன் ஸ்வீட். ஸோ வந்துட்டு இப்போ அழகாக அந்த பூஜாவை முடிச்சாச்சு. இப்போ தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ். ஐ அம் கோனா ஃபிகர் இட் அவுட் லிவிங் ரூம். எஸ் வாங்க. ஓகே, ஸோ நானா வந்துட்டு என்னோட குட்டி மூலையை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன, திஸ் இஸ் தி லிவிங் ரூம். கரெக்டாக சொல்லிட்டேனா? எஸ். ஸோ டெல் அஸ் அபௌட் திஸ். எப்படி இதை வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணீங்க, எதை மனசில் வச்சுட்டு? இப்போ இந்த வீடு நீங்க உள்ள வந்ததற்கு அப்புறம் இந்த ஓப்பன்னஸ் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எங்களுக்கு வந்து அந்த காமன் ஏரியாஸ் வந்து வால் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கறதான் வந்து டிசைன் பண்ணிடணும்னு நினைச்சிருந்தோம். அதாவது கான்டெம்பரரி ஓப்பன்னஸ் பிளஸ் ட்ரெடிஷனல் இந்தியன் வேல்யூஸ், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையா இந்த வீடு பண்ணணுங்கிறதா இந்த கான்செப்ட் அப்படிங்கறத இந்த என்டையர் ஹவுஸ்ல எடுத்துட்டு வந்திருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நார்த் டு சவுத் அப்படிங்கிற சொல்ற இந்த ஆக்சஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 feet 16 கிட்டத்தட்ட ஒரு 52 feet நீங்க ஓப்பன்னஸ் இந்த இது பார்க்க முடியும். அந்த சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த சவுத் சைடு வந்து ஒரு பிரைவேட் கோர்ட்யார்டும், இந்த சைடு நார்த் சைடு பாத்தீங்கன்னா ஒரு அந்த பிரைவேட் பேசேஜும் ஒன்று ஓப்பன் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபுல் ஓப்பன்னஸ் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருப்போம். ஓகே, பட் எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன, சரி இப்போ ஐ வாண்ட் பிரைவசி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வாட்ச் அ மூவி லிவிங் ரூம்னா அப்புறம் எப்படி நான் அதை செப்பரேட் பண்றது? கண்டிப்பா அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்லைடிங் டோர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது அலுமினியம் ஃப்ளூட்டட் ஸ்லைடிங் டோர் சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா கீழே ட்ராக்கே இருக்காது, நீங்களும் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபிங்கர்லயே மூவ் பண்ண முடியும் இது இந்த மாதிரி. சோ நீங்க எங்க வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், மிட்லயோ ஓப்பன்லயோ ஃபுல் க்ளோஸ்லயோ. இது வந்து ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி இல்லாமயே கிராஸ் வென்டிலேஷன் லைட்டிங்கோட ப்ராப்பரா இருக்கும். தோ உங்களுக்கு ஒன்னும் ஃபீல் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஏசி போடும்போது உங்களுக்கு whenever you want you can close the door. I can just lock it and make it very private. அவ்வளவுதான். Nice. Okay. Now you can feel the coziness and it is like act as a ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி ஒரு ஃபீல் வந்துரும். ஒரு பிரைவேட்டா நீங்க டிஸ்கஷன் இருக்குனாலும் you can have it. We can have that because இந்த வீட்ல எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, it is very இந்த லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலுமே நேச்சுரல் லைட்ஸ் பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கே கிட்ட 1 2 3 வந்துட்டு லைட்டிங்கான விண்டோஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்துட்டு மனசில் வச்சுட்டு பண்ணீங்க? நம்மளோட பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அது வாஸ்துங்கிறது ஒரு லெவல் ஆஃப் வாஸ்து தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மனையடிங்கிறது இன்ன டைமென்ஷன், வாஸ்துங்கிறது பொசிஷன். இப்போ சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்னி மூலை
அந்த மாதிரி குபேர மூலை அப்படிங்கிறது அதெல்லாம் டிஃபால்ட்டாகவே பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து பேசிங் ஆன் ஈஸ்ட் இதெல்லாமே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து யூஸரோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். லென்த் அண்ட் பிரெத்தை பொறுத்து தான் அந்த பில்டிங்கோட ப்ரொப்போர்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் அந்த நெய்பர்ஹுட் அதெல்லாம் பொறுத்து தான் இந்த கான்டெக்ஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு பில்ட் பண்ணி தான் இந்த ஹவுஸை வந்து பில்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் டுகெதராக இருந்து தான் ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் நீங்கள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் ஓரியன்டேஷன். அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் ஓப்பனிங்னு சொல்லுவோம். டோரோ விண்டோஸோ நாங்கள் ஆர்கிடெக்சர் டைமில் சொல்ல போனால் ஓப்பனிங் சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் லைட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரணும், மினிமமா இருக்கணும், டைரக்ட் வரக்கூடாது. மேக்ஸிமம் இன்டைரக்ட் லைட்டிங், மினிமம் டைரக்ட் லைட்டிங் அண்ட் மேக்ஸிமம் வென்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது நார்த் விண்டோ ஈஸ்ட் விண்டோ வெரி பிகரா இருக்கும். கிராஸ் வென்டிலேஷனுக்கு இந்த சைடு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு நானே இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டேன்னா மக்கள் இன்னும் நிறைய புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் டெல்லிங் டிசைன்ஸ் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பா வாங்க உட்காரலாம். ஸோ ப்ரொஃபஸர் சொல்லுங்க, வாட் ஆம் ஐ லேர்னிங் டுடே? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசினது தான் இந்த சைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது லென்த் அண்ட் பிரெத் இருக்கும். தென் 4 கார்னர்ஸ்ன்னு சொல்றது எல்லாமே வாஸ்து. அந்த 4 கார்னர்ஸ்ல வந்துட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க வாட்டர், எர்த், ஃபயர் அண்ட் ஏர். அவ்வளோதான் அவதாரில் இருக்க 4 டிபார்ட்மெண்ட்டுமே இதில் இருக்கு. ஆமாம், அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அந்த சன் பாத்தும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த ஓரியன்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன். பேசணுங்களா டைரக்ட் லைட் இன்டைரக்ட் லைட்னு சொல்லிட்டு அதனால அதுக்கான சன் பாத்தும் வச்சு ஸ்டடி பண்ணி தான் பண்ணுவோம். அப்புறம் வந்து அந்த விண்ட் ஓரியன்டேஷனும் அப்படிங்கிறது ஒரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். அந்த விண்டுக்காக தகுந்த மாதிரி விண்டோ கொடுப்போம், கிராஸ் வென்டிலேஷன் வந்து கொடுப்போம். ஸோ நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி பர்டிகுலர் இந்த டிசைன் ப்ளஸ் எனி அதர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாலும் எப்படின்னா ஆர்கிடெக்சருங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங் அப்படிங்களா, அது வந்து இன்டீரியர் வந்து செப்பரேட் கிடையாது. ஸோ ஆர்கிடெக்சர்லேயே அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா கார் அவுட் ஆயிரும். ஸோ இன்டீரியருங்கிறது ஒரு பேலன்சிங் எலிமெண்ட். ஸோ ஆர்கிடெக்சர் இன்டீரியருங்கிறது ஒரு மெர்ஜ்டாக இருக்கணும். அதே மாதிரி செகண்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, வெளியிலேருந்து உள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி வந்து பில்ட் ஆகணும். வெளியில் ஒரு வீடு மாதிரி இருக்கக்கூடாது, உள்ள ஒரு வீடு மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கனெக்டிவிட்டி வந்து பில்ட் ஆகணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பில்ட் ஃபார்முக்கும் ஒரு நேச்சர் அப்படிங்கிற லேண்ட்ஸ்கேப்புக்கும் ஒரு கனெக்ட். ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா இஸ் ஆல் அபவுட் வந்து ஒரு ஃபீல் ஆஃப் டச்சிங் த கிரவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியரோட ஒரு கனெக்டிவிட்டி வந்து பில்ட் பண்ணிட்டே இருப்போம். எய்தர் பிசிக்கல் ஆர் விசுவல். கேட்டிங்களா? சில இடத்துல வந்து வெறும் விசுவலாக பார்ப்பீங்க, ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் வெளியில் போய் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எல்லாமே டுகெதராக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்வீட். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு தியரட்டிக்கலாக பார்த்தாச்சு. இப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்காக லெட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த மோர் பார்ட்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ் இஸ் லைக் ஸ்லைடிங் டோர். எனக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, வெளியில் இருக்கிற எக்ஸ்டீரியரும் இன்டீரியர்ஸும் வந்துட்டு மர்ஜ் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் டைல்ஸ் பற்றி இப்போ நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ஹவுஸ் ஆஃப் போர்ட்டலோட டிசைனை நீங்கள் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கீங்க. வாட் இஸ் கால் சிமெட்ரிக்கல்? எக்ஸாக்ட்லி, நீங்கள் அது கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ரிலேட்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு டிசைனில் வந்து எங்கே எப்படி ரிலேட் பண்ணுறோங்கிறது இன்டீரியருங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிரான்சிஷன் ஸ்பேஸ்னு சொல்கிறோம், காரிடார் அண்ட் ஃபாயர். ஸோ இங்கே வந்து ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து எப்பயுமே இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ண முடியும். ஒரு கனெக்டிவிட்டி வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஓகே, வெரி ஸ்வீட். பூஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பிள் இது எல்லாமே பர்டிகுலராக ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த டெய்டிஸ், என்னென்ன டெய்டிஸ் வேணும், இங்கே எல்லாம் பிளேஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஒரு டீட்டெயில் ட்ராயிங் எல்லாமே அவங்களுக்கு காமிச்சு. ஏன்னா இதெல்லாம் மோர் பர்சனல் ஸ்பேஸ் பூஜாங்கிற போது அது அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். மெயினாக அந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் வுட்டில் ஒரு சிஎன்சி பேட்டர்ன் பண்ணிட்டு ஒரு காப்பர் ஃபினிஷோட உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு டீட்டெயில் ஒர்க்கிங் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களே ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்களே அந்த ட்ரெடிஷ்னல் இந்தியன் வேல்யூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அங்கங்கே எங்கெங்கே முடியுமோ அந்த ஏரியாவில் இல்லாமல் ஆஸ் அ டீட்டெயில் ப்ளஸ் ஒரு கல்ச்சர்லாகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, அதுக்கு டிரெக்டாக இருக்கிற இப்போ அந்த குட்டி செடி மரமாக இருக்கட்டும் அந்த விஷயங்களை பற்றி வாங்க அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு லார்ஜர் ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்கோம். இது வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்டீரியர் டு இன்டீரியர் ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விசுவலாக இருக்குது. வாஸ்துக்காக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் லைட் வந்து மார்னிங் லைட் வந்து டைரெக்டாக பூஜாக்கு வர மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். ஓகே ஸ்வீட். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கீங்க, லைட்டிங்காக இருக்கட்டும் அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே வெரி ஸ்வீட். ஸோ அடுத்தபடியாக வாங்க, எனக்கு பர்சனலாக ஒரு வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் தான். ஏன்னா நான் அங்கே தான் வாழ்வேனே. எனக்குலாம் லிவிங் ரூம் தேவையில்லை, பெட்ரூம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை சார். எனக்கு டைனிங் ரூம்ல இங்கே பக்கத்தில் ஒரு பாய் கொடுத்தா கூட இங்கே சாப்பிட்டு இங்கே படுத்து தூங்கிடுவேன். தட் இஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு ஃபுட்டியாக இருப்பீங்க போல சார். அதுக்காக தான் சார் ஐ எம் லிவிங் ஃபார் ஃபுட் சார், ஃபார் நத்திங் எல்ஸ். ஸோ டெல் அஸ் அபவுட் திஸ் டைனிங் ரூம்.
இந்த டைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ செமி ஓப்பன் கிச்சன் அந்த மாதிரி ஒரு பிளான்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்க லிவிங்ல இருந்து பார்க்க முடியாது. நீங்க எனிவே கிச்சன் நம்ம பார்க்க தான் போறோம். இங்க வந்து மினிமலா கிராக்கரி யூனிட்ஸ் அந்த மாதிரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு கனெக்டடாகவும் ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிரைவேட் கவுட்டியோட கனெக்ட் ஆகும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் வென்டிலேஷனும் அது அவுட்டோர் சிட்டிங்கும் அங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க டைனிங் ஏரியா அங்க ஈவினிங் காஃபி டேபிளா மாறிடும். கண்டிப்பா ஆமா. You are going to see that place now. ஸ்வீட். இப்போ வாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னா கிச்சன். அதுதான் வந்துட்டு லைக் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே இன்ட்ரிக்டாக இருக்கேன். ஆக்சுவலி நான் இவ்வளோ க்ளீனான கிச்சனை வந்துட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்ததே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தே ஆல்வேஸ் ஹாவ் இந்த திங்ஸில் ட்ரை கிச்சன் வெட் கிச்சன் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இப்போலாம் வந்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ சொல்லுங்க இதை பற்றி சொல்லணும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹைலைண்ட் கவுண்டர்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். இது பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா காலையில் காஃபி சாப்பிட்றதுலேருந்து இல்லை தோசை நார்மலாக பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்றதே இங்கே அப்படியே தோசை சுற்றி இன்னும் சாப்பிடுவோம். ஆமாம் எனக்குமே பார்த்தீங்கன்னா சூடா தோசை சாப்பிட்றதுங்கிறது ஒரு லைக்கிங் தான். மார்னிங்ல லவ் வெரி மச் அந்த மாதிரி தான் இது இருக்கு. நீங்க இதோட நோட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் டைனிங் அண்ட் கிச்சன் இந்த மூணுலயுமே ஒரு ரிலேட்டிவிட்டி இந்த வந்து சேம் ஒரு சேம் லைட்ஸ் தான். ஒரு ஃபேமிலி ஆஃப் லைட்ஸ் சொல்லுவோம். அதை நான் வந்து கேர் அந்த கனெக்டிவிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து லைட்டிங்லயுமே நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து சோஃபார் வந்து இது வந்து சிங்கிள் கிச்சன் தான். இது வெட் கிச்சன் ட்ரை கிச்சன் கம்பைன் கிச்சன் தான். அது அப்பார்ட் ஃப்ரம் பாத்தீங்கன்னா பேக் சைடுல ஒரு யூட்டிலிட்டி இருக்கு. யூட்டிலிட்டில இருந்து வெளியில எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து பண்ணிருக்கோம். ஓகே, பட் கிச்சனுக்கு why did you choose a white marble sir as a woman who cooks? எதுக்கு கிச்சன்ல ஒயிட் மார்பிள் அழகா போட்டு வச்சிட்டீங்க? மனசு கஷ்டப்படாதா இதெல்லாம் அழுக்காகும் போது? ஆமா, இது வந்து இது ஒயிட் மார்பிள் கிடையாது. இட் இஸ் கால்ட் குவார்ட்ஸ். குவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மோர் தென் வந்து கிரானைட் வந்து ஒரு டென்ஸ்ட் மெட்டீரியல். மார்பிள் லுக் லைக் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றது தான். இது வந்து ஸ்கிராச் ஃப்ரீ, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுமே பாத்தீங்கன்னா எல்லாம் லேக்கட் ஃபினிஷ்னு சொல்ற ஒரு இது இந்த பெயிண்ட் ஃபினிஷும். டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா செராமிக்னு சொல்றது. இந்த பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு டைல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், யூனிக் இதா இருக்கும். இது கிளாஸ்லயே பண்ணுறதா லேக்கட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், பட் செராமிக் ஃபினிஷ்ல இருக்கும். ஓகே, ஓபன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்தேன் கைக்கு. வேற எதுவும் இல்லை, கண்டிப்பா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். எல்லாமே ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது ஆக்சசரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோட இன்னொரு கேள்வி என்ன, உங்களுக்கு இந்த வீடை வந்துட்டு டிசைன் பண்ணும்போதோ இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா இந்த இடத்துல? சரி, அப்படி கிடையாது. முதல்லயே நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ரீசன், ஒரு நம்ம அதுதான் வந்து ஆர்கிடெக்சர் ஒரு ஆர்கிடெக்ட்ஸோட ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த பிகினிங்ல இருந்து ஒரு ஸ்கீமேட்டிக் கான்செப்ட் பண்ணும்போதே இதுதான் ரூம் சைஸ், இதுதான் வரப்போகுது, அந்த இன்டீரியர் ஃபிட் அவுட் அப்படிங்கிறது வந்து அந்த பிளான் பண்ணும்போதே இன்டீரியர் ஃபிட் அவுட் பத்தி நாங்க யோசிச்சிருவோம். நான் சொன்ன மாதிரி இன்டீரியர்ஸ் நாட் செப்பரேட். ஸோ டிசைன் பண்ணிட்டு இன்டீரியர் பண்ணும்போது சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கலாம். பட் இங்க வந்து எல்லாமே வெல் பிளான் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. ஆமா, இது பாத்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி இது வந்து இட்ஸ் கால் நவா ஹோம்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 plots இருக்கு. இதுல எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. டுகெதரா அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்ணி வரணும்னு நினைச்சாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இதை பத்தி சொல்லணும்னா வாங்க அந்த வெளியில பிரைவேட் கோட்டைகளுக்கு வந்து அதை பத்தி நான் சொல்றேன். எஸ் ப்ளீஸ், ஆஃப்டர் யூ வாங்க. இப்போ அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் பிளேஸ் அந்த பிரைவேட் கோர்ட்யார்ட் வித் சிட் அவுட் வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க உட்காருங்க. இது இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வந்ததுல இருந்து மோஸ்ட் என்ஜாயபிள் ஒன் ஆஃப் த பிளேஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஈவினிங் டைம்ல காஃபி சாப்பிடுறது வந்து கிச்சன்ல இருந்துட்டு வெளில வரும்போதும் வெளியில வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு பிரைவசி. டீ குடிச்சிட்டு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க இந்த இடத்துல. ஐ ரியலி விஷ் இட் ரெயின்ஸ் நவ so that I can have பஜ்ஜி போண்டா. ஆமா, இந்த ஸ்பேஸே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் லைட்டா டிசைன் பண்ணிருப்போம். மேல ஒரு சிஎன்சி இருக்கும். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரஸ்டிக் ஒரு வால் கம் புத்தா இன்லே சிஎன்சி 2D கம் 3Dயாவை ஒரு ரிலேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இகைன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் டு இன்சைட் கனெக்டிவிட்டி, ஒரு நேச்சுரல் வென்டிலேஷன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விண்ட் டைரக்ஷன் வந்து சவுத் சைட்ல இருந்து மேக்ஸிமம் விண்ட் வரும். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டியாவும் சயின்ஸாகவும் பார்த்தாலும் இந்த மேக்ஸிமம் டனல் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வாய்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். யூ கேன் ஃபீல் த ஃப்ரெஷ் ஏர் இன்சைடு. என்ன விஷயம்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ வந்து பிளாட் சைஸ் வந்து ஐடியலி ஒரு 9 plotsல 8 plots வந்து 8 plot சைஸ் ஆர் சேம். மனை ஐடின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சேம் தான், வாஸ்து சேம் தான்.
அப்படின்னு இருக்கு. எப்படி வந்து ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் வந்து இவ்வளோ மாதிரி வேரியபிலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கொஸ்டினை கேட்டீங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன் நவா ஹோம்ஸ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட்ஸுங்கிறது நாட் அபவுட் ஒரு 4 BHKன்னு சொல்லுவாங்க. ஸோ 4 BHK அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்ட்ஸாக மட்டும் இல்லாமல் அந்த வேரியபிலிட்டி வந்து எப்படி வருது, ஸோ மெனி ஃபேக்டர் ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் வாஸ்து மனையடி இருந்தாலும் ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் வந்து எப்படி ஒரு ஜென்ரலாக நம்ம எப்படி வந்து வேரியபிலிட்டி கிரியேட் பண்ணிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி வில் விசிட் ஒன்ஸ் அகைன் நினைக்கிறோம். வரும்போது see the difference. It's a very nice theme. Yes, so இப்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அழகான கோட்டையை பற்றி பேசிட்டோம். அந்த புத்தா ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இங்கே புத்தாவுங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு சைன் ஆஃப் பீஸ் தான். ஏன்னா மற்ற இடத்துல நீங்க விநாயகரோ இல்லை மற்ற இதெல்லாம் வைக்கும்போது அதுக்கு ஒரு ஓரியன்டேஷன் பிளஸ் அதுக்கு ஒரு வாஸ்து இருக்கு. அதனால புத்தாங்கிறது யூ கேன் பிளேஸ் இட் எனிவேர் அப்படிங்கிறது ஒரு காமனா நினைச்சனால அது பண்றாங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லாக அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகே ஸ்வீட். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு சொல்லுங்க, அடுத்து where are you taking us to? Let us go and see the bedrooms. Yeah. And this is the master bedroom. ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்கு சார் இந்த வீட்டில்? இதில் 4 பெட்ரூம்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இன் கிரவுண்ட் ஃப்ளோரு. இது வந்து ஒரு கிளியர் ஸ்பேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16x16 அப்படிங்கிறது ஒரு மனை அடியில் தான் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து கிளியர் ஒரு பெய்ஜ் டோன், அதாவது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறது ரொம்ப கான்ட்ராஸ்டாக அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நியூட்ரல் டோனில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும். நோ வார்ட்ரோப்ங்கிறது வாக்கின் வார்ட்ரோப் தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் டிவிஷனாக கொடுத்துட்டு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் வென்டிலேஷனுங்கிறது எய்தர் சைட் ஆஃப் த கார்னர் வந்து ஒரு விண்டோஸ் பிளேஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைவுட் வாலில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் ஒரு ரெடிமேட் போர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் லூஸ் ஃபர்னிச்சரோட எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பெட்ரூம்ஸ்லுமே வந்துட்டு கிளாசெட் வந்துட்டு வாக்கின் கிளாசெட்டாக தான் இருக்கா இங்கே? எக்ஸப்ட் வந்து உங்களுக்கு வந்து கெஸ்ட் பெட்ரூம் தவிர ஆல் அதர் 3 bedrooms டிசைன்ட் வாக்கின் கிளாசெட். ஓகே, ஃபேன்சி, நைஸ். அது கூட நீங்கள் அந்த வாக்கின் கிளாசெட் கூட யூ ஹேவ் கிவன் சம் தாட் இன்டு இட். எதுக்கு கஷ்டப்பட்டு துணி எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்து எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஃபேவரட், நீங்கள் இது வரைக்கும் டிசைன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ப்ராஜெக்டை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? அதுமே பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி தான். அப்போ எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்க நீங்கள். நானும் வந்ததுலேருந்து கேள்வியாக கேட்டுட்டு இருக்கேன். ஒரு கேள்விக்கு எனக்கு அந்த கொஸ்டினுக்கு மட்டும் எங்களால் வந்து டைரெக்டாக பதில் சொல்ல முடியாது. கேமரா காட்டானதுக்கப்புறம் இன்டெரக்டான பதிலை கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு we also have first floor. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் எத்தனை ரூம்ஸ் எல்லாம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அனதர் பார்த்தீங்கன்னா we have 2 bedrooms, அப்புறம் ஹோம் தியேட்டர் அண்ட் ஒரு ஃபேமிலி ரூம்ஸ் இருக்கு. There are other interesting spaces also there. Okay, done. So please take us through. என்ன சார் பேட்டர்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டேர் கேஸ்து இங்கே போகிற மாதிரி இருக்கு. நீங்க அது நோட் பண்ணீங்கன்னா இந்த ஹவுஸ் ஆஃப் ஹோட்டல் அந்த கிராஸ் இருக்கு தெரியுங்களா, அதை வந்து இந்த ஃபார்மா ரிலேட் பண்ணி இந்த ஸ்டேர்கேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். இட்ஸ் மார்பிள் ஃபினிஷ் டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்பிள்ஸ்ல தான் பிளான் பண்ணியிருக்கோம். பிளஸ் இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னாவே இந்த லார்ஜ் ஓப்பனிங் நம்ம சொன்ன மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட கனெக்ட் பண்ற மாதிரி லார்ஜர் விண்டோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லணும்னா வந்துட்டு நீங்கள் இந்த ஹவுஸ் ஆஃப் போர்ட்டலோட தீமை எங்கெல்லாம் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையுமே இங்கே இன்கார்பரேட். ஆமாம், வேற அந்த பேலன்ஸ் சொல்லுமில்ல, ஒரு மினிமலாக இங்கே வேணுமோ அந்த ஒரு ரிலேட்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்திருப்போம் நம்ம அந்த மாதிரி தான். ப்ளஸ் ரைசஸ் எல்லாமே இங்கே எல்லாம் மினிமம் 5.5 inches கம்ஃபர்டபுளாக நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு ட்ரிப்பியாக இருக்குது சார். ஆனால் ஸ்டேர் கேஸு ஆமா, ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அது தட் இஸ் வாட் தி இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் தி டிசைன். அது ஒரு கனெக்டிவிட்டி ஆகும். ஓகே, ஸ்வீட். சோ எஸ், வாங்க. இது வந்து மேல வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி லான்ச் மாதிரி தான். ஒரு ஸ்மால் 2 seat காஃபி டேபிள் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் ஸ்டடி. 2 sons இருக்காங்க, விக்ரம் அண்ட் தீனான்னு சொல்லிட்டு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம கன்வென்ஷனலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வால் ஃபேசிங் ஸ்டடி கொடுக்காம அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓப்பன்னஸ், ஒரு லார்ஜ் கிராஸ் வித் கிரீனரி இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டடி நமக்கு பிளான் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி லான்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி, அந்த பால்கனி வந்து அந்த பிரைவேட் கோர்ட்யார்டை ஓவர் லுக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தேன் இல்லையா அதோட. ஆமாம் ஆமாம், அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் சொன்னேங்களே இல்லையா, ஃபேமிலி லான்ச்லேருந்து வந்தால் ஒரு ப்ரைவேட் பால்கனி. இங்கே கீழே பாருங்கள், நம்ம கீழே உட்காந்து வந்தோம் இல்லையா, அதோட ப்ரைவேட் கோர்ட்யார்டு.
இந்த நம்ம இன்டர் கனெக்ஷன் சொல்கிற ஓவர்லுக்கிங் ஸ்பேஸ் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். மேலே வந்து அந்த ட்ரிபிள் லைட் அந்த ஸ்பேஸ் சொல்லியிருந்த சிஎன்சியோட அதுவும் இருக்கு. இதுதான். பட் நான் பார்த்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஓப்பன் ஸ்பேசஸ், பால்கனி, காத்தோட்டமாக கட்டியிருக்கீங்க வீட்டை. ஐ திங்க் வந்துட்டு லேமன் டேர்ம்ஸ் சொன்ன காத்தோட்டமாக இருக்குப்பா வீடு, நிம்மதியாக வெளிச்சம், வெயில், காற்று அப்படின்னு சொல்லிட்டு வெரி பியூட்டிஃபுல். திஸ் இஸ் வாங்க வச்சுக்கோங்க வாங்க. இப்போ வந்து இது ஒரு எல்டர்சன் தீனா விக்ரம் சொல்லிட்டு அவரோட ரூம் இது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமல் இன்டீரியர் தான், ஒரு பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருப்போம். நாட் டூ மச் ஆஃப் வுட் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் டிஸ்கஸ். அண்ட் சேம் சிமிலர் கிராஸ் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்ஸ்மே வந்துட்டு அவங்களோட பர்சனல் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றிருக்கீங்க. கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்களோட ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி அவங்க டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கனால அவங்கள பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வாக்கிங் கிளாஸட்டும் வார்ட்ரோப்ஸும் அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக. இந்த பெட்ரூம் என்ன கான்செப்ட் நம்ம கலர் அண்ட் மெட்டீரியல் எடுத்துகிறோமோ அதை அப்படியே நாங்கள் கேரி ஓவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வார்ட்ரோப்பும் ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஒரு ஸ்டிச் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் ஆசிட்டி சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசன் கிளாஸ் வித் லைட்டிங், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஈஸி டு டேக் இட். ஏன்னா இது ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம், அந்த டிண்டட் கிளாஸ். அதர்வைஸ் வி டோன்ட் கிவ் நார்மலி இன் ஓப்பன் கிளாஸ். கண்டுபிடிச்சுன்னு பாத்தீங்களா? சோ ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க எல்லாம் ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஆல்மோஸ்ட். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா another interesting going to see பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட். This is my favorite part, you know, to have an outdoor feel. That's a very good thing, sir. This is இது வந்து ஒரு ஸ்கைலைட் டாய்லெட், ஒன் ஆஃப் த ஸ்கைலைட் டாய்லெட். அந்த சன் ரெண்டு பேத்துக்குமே இந்த ஸ்கைலைட் கான்செப்ட்ல தான் ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். இந்த டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் டைல் ஃபார்மேட் சொல்லுவோம், 8x4 ஃபார்மேட். ஒரு தீம்டாவே ஒர்க் பண்ணியிருந்தோம். ஈவன் யூ கேன் see the mirror, grand mirror and everything. It has a theme. அந்த பெட்ரூம், வார்ட்ரோப் அண்ட் டாய்லெட் வந்து எல்லாமே ஒரு தீம்டா தான் இருக்கும். ஓகே 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 நைஸ். இப்போ வந்து நம்ம யங்கர் சன் தீனா அவரோட பெட்ரூம் பார்க்க போறோம். ஆமா, இவரோட he also has a personal balcony. Yes, the balconies which is facing on the road. கொஞ்சம் பாத்தீங்கன்னா அதுவும் லான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இவரோட தீம் பாத்தீங்க அப்படின்னா நோ வால் பேனல் பட் காட் இட் செல்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஏரா ஒரு கிரே தீம்ல ஒரு மினிமைஸ்டா ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். ஆமா, இதுமே பாத்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் விண்டோ. இந்த விண்டோல இருந்து நீங்க பிரைவேட் கோர்ட்யார்ட பார்க்கலாம். சோ இந்த ரெஸ்ட் ரூம்ல இந்த பிரைவேட் இது இல்லைங்களா? அந்த சன் கண்டிப்பா நீங்க அந்த டாய்லெட்ல பார்க்கும்போது நீங்க கேட்டிருப்பீங்க why it is open அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிரைவேட்டா கேட்டிருந்தீங்க. சோ வந்து பார்க்கும்போதீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா it can be closed and open. It's convertible. Okay. Nice. So it gives the privacy and whenever we want and we can close it up also. அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷனோட இன்டகிரேட், ஒரு செமி ஆட்டோமேஷன் வந்து ஓவராலா இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அதாவது லார்ஜர் விண்டோ கர்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோட்டரைஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ரூஃப் வந்து க்ளோசபிளா ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். வெளியிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு அலுமினியம் ரெட்ராக்டபிள் ரூஃப் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே ஓகே நைஸ் நைஸ் நைஸ். சோ அடுத்து என்ன எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? வாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கோர்ட்யார்ட் பாத்தீங்க, இப்போ பிரைவேட் டெரஸ்ங்கிற சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்வீன் ஒரு என்ன சொல்கிறது ப்ரைவேட் பெட்ரூம்ஸுக்கும் ஒரு செமி ப்ரைவேட் ஏரியான்னு சொல்கிற ஹோம் தியேட்டர். அண்ட் இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு கெட் டுகெதராக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் we can also have birthday parties here. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவென்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு குட்டி பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி அழகான ஒரு குட்டி குட்டி செரிமனிஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குது. ஒரு மல்டி பர்பஸ் ஓப்பன் ஹால்னு வச்சுக்கோங்களேன். மல்டி பர்பஸ் ஓப்பன் ஹால், தட்ஸ் த ரைட். You can do whatever you want. இதுலயுமே பாத்தீங்க இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இது எல்லாமே ஒரு பால்கனிஸ் வந்து எல்லாமே ஓவர்லுக்கிங் டு தி அவுட் சைட். You can have you can see the greenery. நம்ம பேசணுமா அந்த போர்ட்டல் ஹவுஸ்னு சொன்னீங்களா, இங்க பாருங்க என்டையர் போர்ட்டல் ஹவுஸ் ஃப்ரம் தி ஸ்பேஸ்ல இருந்து இது பாத்தீங்கன்னா கேட் பார்க்கலாம். இந்த ஹவுஸை வந்து என்டையரா ஃபீல் பண்ணலாம். அந்த சொன்ன விசுவல் கனெக்டிவிட்டி வந்து இங்கிருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மெயின் பில்டிங் அந்த இது ஒரு அனெக்சர் பில்டிங் மாதிரி ஒரு சேம் பில்டிங்ல இருந்தாலும் அந்த ரெண்டு போர்ஷன் வந்து 2 டிஃபரெண்ட் பில்டிங் மாதிரி கனெக்ட் ஆயிட்டு எடுத்திருப்போம். ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இந்த ரிட்ராக்டபிள் அலுமினியம் லூவர்ஸ் சொல்லுவோம். இது பாருங்க, யூ கேன் see that. இது பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ இது எப்படின்னா டூரிங் ரெயின் ரீசன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேடோ பாருங்க எவ்வளவு நீட்டா அந்த ஃப்ளோர்ல வந்து ஷேடோ காஸ்ட் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஓப்பனபுளாக வந்து ட்ரீட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் குட் பி க்ளோஸ்ட் எனி ஆங்கிளில் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நைஸ். அதுதான் டெக்னாலஜியை உள்ள கொண்டு வந்து இறக்கிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல சாஸ்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு. ஓகே தென் அடுத்து என்னது சார் இங்க ஸ்பெஷல் பண்றது? கண்டிப்பா ஹோம் தியேட்டர். ஐ திங்க் யூ லைக் இட் மச். எஸ்.
let's just see. எஸ் நான் உங்ககிட்ட வந்துட்டு சொன்ன மாதிரி இது எனி பிளேஸ் இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் பண்ணாலே வந்துட்டு ஹாப்பி ஸ்பேஸ் தான். ஹோம் தேட்டர் அவங்க அடம் பிடிச்சி கேட்டாங்களா எங்கள் ஃபேமிலிக்கு இந்த ஹோம் தேட்டர் செட்டப் வேணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஒரு நவா ஹோம்ஸில் இருக்கிற எல்லாருமே ஹோம் தேட்டர் இருக்குது. இருந்தாலும் ஒரு கம்பைண்டாக யார் இருந்தாலும் நம்ம சொல்லுங்களேன் ஒரு மல்டிபர்பஸ் ஹால் மாதிரி அதை ஒரு யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோம் தேட்டரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் சீட்டிங் பார்த்தா 4+4 8 சீட்டர்ஸ் வந்து ஃபார்மலாக உட்காரலாம். ஃபார்மல் சீட்டிங் 4+4 இதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே உட்காந்தாங்கன்னா இதே சீட்டிங்னா அங்கே ஒரு 10 பேர் உட்காரும். அந்த பின்னாடி இருக்கிற சீட்டிங்ல மடி மேலே உட்காந்து ஒரு 8 பேர் உட்காரும். ஸோ இன்ஃபார்மல் சீட்டிங்னு பார்த்தீங்கன்னா 10+ போகும் அது கணக்கு. இப்போ நீங்கள் இது உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் this is called sofa cum bed. ஏன்னா நம்மள எப்பயுமே ஃபார்முலா வந்து தேட்டர்ல உட்கார்ற மாதிரி உட்காந்து பார்க்காம it is like a bed தான். நீங்க சொல்ற மாதிரி together friends-ஓட பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே ஹோம் தேட்டர்லாம் பாத்தீங்கன்னா there is a third party consultant சொல்லுவோம். there is a consultant for it. அவங்க இன்வைட் பண்ணி அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து எங்களோட ஆர்கிடெக்சர் ரோல் என்னன்னா நாங்க தீம் இதெல்லாம் என்ன சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் என்ன வேணும் கிளைண்டோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட சொல்லணும்னா they will do certain things. ஓகே ஃபைன். தென் இப்போ ஹோம் தேட்டர் செட்டப் பத்தி பர்ஃபெக்ட்டா டீடைல்டா பார்த்தாச்சு. இப்போ அடுத்து கரெக்டா இப்போ அந்த பால்கனி ஸ்பேஸ் நம்ம போய் பார்க்க போறோம் நினைக்கிறேன். ப்ளீஸ் சார் லெட்ஸ் கோ. இங்க எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன பார்க்கிங்க்கு நீங்க தனியாவே ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி அதுக்கும் முன்னாடினா இது ஒரு வீடு தான். பட் இது ஒரு 2 வீடா பிரிஞ்சிருக்கு நீங்க சொன்னா. ஆனா எனக்கு இது 3 ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸா தான் தெரியுது. பிகாஸ் அதுவா இருக்கட்டும் இந்த ஒரு பிளாக்கா இருக்கட்டும் அப்புறம் இந்த பார்க்கிங் இந்த சர்வன்ட் குவார்ட்டர்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த டிஃபரன்சஸ் பத்தி நீங்க சொல்லுங்களேன் எனக்கு. எக்ஸாக்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து நியர்லி வந்து 7500 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம். அது இருக்கு. இதை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா ஒரு மெயின் பிளாக்குங்கிறது G+1 அந்த 4 BHK வித் வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் நவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கராஜ் வந்து ஒரு 3 கவர்ட் கார் பார்க் பிளஸ் வந்து பீயிங் எ ப்ரொமோட்டர் அண்ட் பில்டர் வந்து அவருக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து இன்டகிரேட்டடா டிசைன் பண்ணியிருக்கோம். அது யூ ஆர் கோயிங் டு சி. அது வந்து லானோட இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் மேல வந்து ஒரு சர்வன்ட் குவார்டர்ஸும் இந்த ஒரு பில்டிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் வந்து ஸ்மால் யூட்டிலிட்டி பில்டிங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் ரூம் இது வந்து யூட்டிலிட்டியா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டாயிரா பாத்தீங்கன்னா மெயின் பில்டிங் வந்து 7200 ஸ்கொயர் ஃபீட்டும் அதர் அம்யூனிட்டிஸ் சொல்ற அதர் 2 பிளாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பில்டப் ஏரியா இருக்கு. மெயினா நீங்க கேட்டது என்ன அப்படின்னா நீங்க பார்க்கும்போது இது ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு ஃபார்ம்னு சொல்லுவோம். அந்த நம்ம சொன்னீங்களா ஒரு நேச்சர் ஆஃப் வந்து ஒரு பிளண்டிங் நேச்சருங்கிற போது எப்படி இன் அண்ட் அவுட் அந்த வாய்ட் அண்ட் ஓப்பன்னஸ் சொல்லுவாங்களே அதை வந்து இன்டகிரேட்டடா பிளேன் பண்ணிருப்போம். ஈவன் இந்த டெரஸ் நீங்க நிக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா கூட நைஸ் ஒரு பால்கனி கம் சிட் அவுட் வேர் வி கேன் see the neighbors அந்த மாதிரி தான் இருக்கு. அப்பார்ட் பண்ணும்போது இந்த பில்டிங் ஒரு ஆப்செட் கொடுத்து ஒரு கீழே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாடி புல்மேரியா ட்ரீஸ் சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் கோட்டியா ட்ரீ. இந்த ஓவர் லுக்கிங் மாதிரி இருக்கும். சோ இந்த வால்யூமா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாக்ஸ்டா இல்லாம வால் டு வால் இல்லாம எல்லாமே ஒரு செப்பரேட் ஒரு ஃபீல் ஆஃப் வாக்கினஸ் ஓப்பன்னஸோட இன்டகிரேட்டடா பண்ணிருப்போம். சோ சார் எஸ் சோ வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இன்வென்ட் ஆர்க்கிடெக்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டினா நீங்க என்னன்னு சொல்வீங்க? வாட் டு யூ கைஸ் ஸ்பெஷலைஸ் இன்? See, Invent Architects is a partnership firm. Nanda Devi is my wife and partner avanga abingiradhu. So both we have been traveling together. So we have experience pathina more than 17+ experience irukku. Okay. So engaloda head office pathina in Chennai Nadaya. We have branch office also in Coimbatore. Okay. So எங்களோட மெயின் வந்து யூஎஸ்பின்னு சொல்லலாம் இல்லை என்ன எங்களுக்கு பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்லினஸ் அப்புறம் வெஸ்டாலிட்டி அப்ரோச்சபிள் அண்ட் வெஸ்டாலிட்டி ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு டிஃபரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணுங்களா அந்த வெஸ்டாலிட்டி தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு லெவலில் போகும்போது மொனாட்டனிஸ் இவங்க தான் அந்த பில்டிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அப்படி இல்லாமல் எங்களுக்கு வந்து அந்த டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கிளைண்டோட இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி அந்த வெஸ்டாலிட்டிங்கிறது ஒரு வேரியேஷன் இன் டிசைனை வந்து எங்களால் கொடுக்க முடியும். ஓகே ஃபைன் ஸ்வீட் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட ஐடியாஸ் பற்றி உங்களோட விஷன் பற்றி ஒரு வீடை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அதில் இருந்தாலுமே அந்த கிளைண்டோட நீட்ஸ்ன்ட்டு சில விஷயங்கள் இருக்குங்களா ரெண்டுட்டுமே சூப்பராக மர்ஜ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு வீட்டை வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் இனிமேல் வந்துட்டு பாருங்கள் சென்னை சிட்டியில் எங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஹவுஸ்லாம் வேணும் கண்டிப்பாக they going to get in touch with Invent Architects. So thank you so much for spending your time. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி. It was lovely talking to you and all the very best sir. Thank you so much. Thank you.